வெயிட் லாஸ்க்கு இந்த ஒரு ரெசிபி போதுங்க, அவ்வளோ டேஸ்டியா உங்களோட கிரேவிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். வாங்க என்னன்னு பார்க்கலாம். காளான் முட்டை பொரியல் மாதிரி தான் வந்து பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் சுடு பண்ணிட்டு ஜீரகம் வந்து பொரிய விட்டுக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா வந்து பொடியா வந்து கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் வந்து கம்மியா யூஸ் பண்ணுங்க. நான் வந்து நிறைய குவான்டிட்டி செய்யறனால, எல்லாருக்கும் செய்யறனால அதனால அதை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் காளான் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும்னா அதுல நீர் ஈர்த்து நல்லா இந்த மாதிரி வந்து வரும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுல மசாலாக்காக வெறும் மிளகாய் தூளும் அது கூட வந்து சிக்கன் மசாலா இருக்குல்ல, சிக்கன் 65 மசாலா மட்டும் தான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேற எதுவும் மசாலா வேணும்னாலும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை வந்து சுருள வதக்கி விட்டுட்டு முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு போட்டுட்டு வேணும்னா மிளகு தூளும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. இதை அப்படியே சேர்த்து நல்லா ஸ்கிராம்பிள்டு இது மாதிரி பண்ணிட்டோம்னா சூப்பரான காளான் முட்டை பொரியல் ரெடி ஆயிடும். சப்பாத்தி, ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பிளைனா வச்சு கூட நம்ம டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.